ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. 12 ஆழ்வார்களில் ஒருவரான மதுரகவி ஆழ்வாரின் அவதார தினம் இன்று. பாண்டிய நாட்டில் திருக்குருவூர் என்னும் ஆழ்வார் திருநகரிக்கு அருகிலுள்ள திருக்கோளூரில் ஈஸ்வர ஆண்டு சித்திரை திங்கள் சித்திரை திருநட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று திருமாலின் வாகனமான கருடனின் அம்சமாக தோன்றினார். நம்மாழ்வார் பிறப்பதற்கு முன்பு பிறந்து நம்மாழ்வார் இறையடி சேர்ந்த பின்பும் அவர் புகழ்பாடி வாழ்ந்து மறைந்தவர். சிறு வயதிலிருந்தே செவிக்கு இனிய செந்தமிழில் நற்கவிகளை பாடியதால் இவருக்கு மதுரகவி ஆழ்வார் என்ற பெயர் ஏற்பட்டது. இவர் வேத சாஸ்திரங்களை நன்கு பயின்றார். ஒரு காலகட்டத்தில் உலக விஷயங்களில் பற்று நீங்கி அயோத்தி, மதுரா முதலிய வடநாட்டு திவ்ய தேசங்களை சேவிக்க சென்றார். அயோத்தியில் தங்கி இருந்தபோது ஒரு நாள் இரவில் வெளியே வந்தபோது ஒரு பேரொளியை கண்டு வியப்படைந்தார். மறுநாள் இரவிலும் அவ்வொளி அவ்வாறே தோன்றியது. உடனே அவர் உள்ளத்தில் தெற்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்துள்ளது, அதை சென்று காண வேண்டும் என்று தீர்மானித்து தெற்கு நோக்கி புறப்பட்டார். பூரி, அகோபிலம், திருவேங்கடம் ஆகிய தேசங்களை தாண்டியும் அவ்வொளி தெரிந்தது. தெற்கு நோக்கி நடக்கத் தொடங்கினார். கடைசியாக அந்த ஒளி தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள திருக்குருவூரில் மறைந்தது. ஆழ்வார் அவ்வூர் மக்களிடம் இவ்வூரில் ஏதேனும் அதிசயம் உள்ளதா என்று வினவ, அவ்வூர் மக்கள் நம்மாழ்வார் என்ற ஒரு ஞானி ஒரு புளிய மரத்தடியில் யோக நிலையில் இருப்பதாக கூறினர். புளிய மரத்தடியில் நம்மாழ்வார் சமாதி நிலையில் இருப்பதை கண்டார். ஜடம் போல இருந்த நம்மாழ்வாரை அழைத்து பார்த்தார். அவர் பதில் ஏதும் பேசவில்லை. ஒரு பெரிய கல்லை அவரின் முன்பு போட்டு அந்த சத்தத்தினால் அவரின் சமாதி நிலையை கலைக்க முயன்றார். நம்மாழ்வார் முதல் முறையாக கண் திறந்து பார்த்தார். மதுர கவிகளும் இவருக்கு உயிர் இருப்பதை புரிந்து கொண்டு இவரால் பேச முடியுமா என்று பரிசோதிக்க, செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று வினவினார். அறிவற்ற உடலோடு ஆத்மாவுக்கு தொடர்பு ஏற்பட்டால் அந்த ஆத்மா எதை அனுபவித்துக் கொண்டு எங்கே கிடக்கும் என்பதுதான் இந்த கேள்விக்கான பொருள். பலமுறை அழைத்தும் பேசாமல் இருந்த நம்மாழ்வார் வேதாந்த ரீதியில் கேட்கப்பட்டதும் தன் திருவாய் மலர்ந்து அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார். அதாவது அந்த ஆத்மா அந்த உடலை பற்றி கொண்டு அதில் உள்ள இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு அங்கேயே கிடக்கும் என்பதுதான் இதன் பொருள். அவரது பதிலை கேட்டு வியப்புற்ற மதுரகவி ஆழ்வார் தன்னை விட சிறிய வயது உடைய நம்மாழ்வாரிடம் தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார். நம்மாழ்வாரும் ஏற்றுக்கொண்டார். நம்மாழ்வார் பாசுரங்களை சுவடில் எழுதும் பேற்றினை பெற்றார். நம்மாழ்வார் பரமபதித்த பிறகு மதுர கவியாழ்வார் வேண்ட தங்கத்தினால் ஆன விக்கிரகம் தாமிரபரணி நீரை காய்ச்ச அவருக்கு கிடைத்தது. முதலில் அவருக்கு கிடைத்தது பவிஷதாச்சாரியர் விக்கிரகம். நம்மாழ்வார் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு பல ஊர்களுக்கும் சென்று நம்மாழ்வார் புகழ் பரப்ப முடிவு செய்தார். வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார், திருவாய்மொழி பெருமாள் வந்தார், திருநகரி பெருமாள் வந்தார், திருவழுதி நாடார் வந்தார், திருக்குருகூர் நம்பி வந்தார், காரிமாறன் வந்தார், சடகோபர் வந்தார், பராங்குசர் வந்தார் என்று நம்மாழ்வாரின் பல விருதுகளை கூறிக்கொண்டு மதுரை நகரை அடைந்தார் மதுரகவி ஆழ்வார். அக்காலத்தில் சங்க பலகையில் பாடலை ஏற்றுவர். பலகை அப்பாடலை ஏற்றுக்கொண்டால் அப்பாடல்கள் மிக சிறந்த பாடல்களாக கருதப்படும். நம்மாழ்வாரின் 2 வரியிலான கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று எழுதப்பட்ட ஓடை சுவடியை அப்பலகையில் வைத்தார் மதுரகவி ஆழ்வார். கண்ணனின் திருவடியை அடைய ஆசை உள்ளவர்கள் அவனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், அது கண்ணனையே காட்டும், இது திண்ணம் என்பது இதன் பொருள். இப்பாடலை மதுரகவி ஆழ்வார் பலகையில் ஏற்றினார். அப்பலகை இப்பாடலை தள்ளாமல் ஏற்றுக்கொண்டது. நம்மாழ்வாரின் பெருமையை புரிந்து கொண்ட சங்ககால புலவர்களும் நம்மாழ்வாரை புகழ்ந்து கொண்டாடினார்கள். 12 ஆழ்வார்களில் பெருமாளை பாடாதவர் மதுரகவி ஆழ்வார் மட்டுமே. தனக்கு இறைவனாகவும் எல்லாமாகவும் இருப்பவர் நம்மாழ்வார் மட்டுமே என்பதில் உறுதியாக இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். இது சரம பருவ நிஷ்டை ஆகும். பிரதம பருவம், மத்திம பருவம், சரம பருவம் என்று 3 நிலைகளில் சரம பருவமானது ஆச்சாரியனுடைய அபிமானமே உத்தாரகம், ஆச்சாரியனுக்கு கைங்கரியம், ஆச்சாரியனுடைய திருவடியே உத்தேசியம் என்று சொல்லப்படுகின்ற படிக்கு இருப்பது மதுரகவி ஆழ்வாரின் நிலை.
இவர் நம்மாழ்வாரை பற்றி பாடிய கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற 11 பாசுரங்கள் கொண்ட பதிகம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆச்சாரிய பக்தியை எடுத்துச் சொல்ல அவதரித்தவர் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாரின் திருவடிகள் மதுரகவி ஆழ்வார் என்றே அழைக்கப்படுகிறது. மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.